அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து சாதிக். வணக்கம். அஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் குரூப்ல கேட்டிருந்தேன் யாரு பேப்பர் செய்ய விருப்பமா, தியரி செய்ய விருப்பமாண்டு. அப்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பேப்பர் பிளஸ் தியரின்னு. சரியா? ஆகவே வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பேப்பரையும் தியரியும் செய்ய போறோம். இன்னும் ஈக்கிறது, அதாவது நான் மெயின் பண்ணி கதைக்கிறது. இந்த கிளாஸ் எல்லாம் செய்யறது வந்து எதுக்காக வேண்டினா, இந்த வார அஹ் இந்த 2025 எக்ஸாம் எழுதுற ஆட்கள் யாரு 25ல வந்து ஓலெவல் எக்ஸாம் எழுதுற ஆட்களுக்காக வேண்டி தான் மெயில் பண்ணி செய்யறேன். சரியா? இதுல எனக்கு ஒரு சுயநலம் என்னன்னா, எந்த ராத்தட மகள் அப்படி கொஞ்சம் சொந்தக்காராக்கள் வந்து என்ன செய்யறாங்க இந்த வருஷம். நான் நினைக்கிறேன் 4 பேர் மட்டும் ஓலெவல் செய்யறாங்க இந்த வருஷம். சரியா? ஆனா அவங்ககிட்ட போயிட்டு கேட்ட உடனே முதல்ல ஒப்பீனியன் வந்து என்ன, சயின்ஸ் பாடம் கஷ்டம், மார்க்ஸ் எடுக்க இயல மாட்டேங்கி, விளங்க இயல மாட்டேங்கி, எனக்கு பிடிக்காத பாடம் சயின்ஸ், அப்படிதான் காய்க்கிறாங்க. அதுக்காக வேண்டி இந்த ஒரு நினைக்கிறேன் ஒரு ஆக கூடினா ஒரு 40 நாள். சரியா? 40 நாளுக்குள்ள இன்ஷால்லா மேக்சிமம் என்னால எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு சயின்ஸை எவ்வளவு பிடிக்க வைக்க இயலுமோ. சரியா? உங்களால சயின்ஸ் பாடத்தை எவ்வளவு லவ் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு இன்ஷால்லா நான் படிச்சு தரேன். மெயின் பண்றது 25. அதனால வந்து தியரி வந்து என்ன செய்யலாதுன்னா, ஆழமா படிச்சு தர மாட்டேன், ரிவிஷன் மாதிரி தான் செய்வேன். சரியா? ஆனா பாஸ்ட் பேப்பர் இன்ஷால்லா நல்லா செய்வோம். சரியா? இதுல வந்து நான் சொல்ல வர என்னன்னா, தியரி சரி, சில பேர் வந்து என்ன செய்றாங்க, நல்லா புரிஞ்சு புத்தகத்தை வாசிக்கிறேன், வாசி 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 வாசிச்சேன்னு சரி ஃபுல் தியரியே படிக்கிறேன், படிச்சு போட்டுன்னு சரி போயிட்டு எக்ஸாம் ஹால்ல குந்தி எழுவக்குள்ள வந்து என்ன செய்யாது, எப்படி பேப்பர் எப்படி கேள்வி வரும்னு தெரியாது, எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. அதால வந்து என்ன சரி, அதால தான் முக்கியமான மார்க்ஸ் வந்து குறையுது. சரியா? இப்ப நான் சொல்றேனே, ஒரு 10 பக்கத்துல, சரியா, வேணாம் ஒரு 50 பக்கம்னு எடுப்போம். சரியா? 50 பக்கத்துல வந்து என்ன செய்யறாரு, ஒரு ஆள் படிக்குது, நல்லா படிக்குது, தியரியை போட்டு படின்னு படிக்குது. சரியா? படிச்சுட்டு எக்ஸாம்ல போயிட்டு எழுவக்குள்ள இப்ப இதுல ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன, 5 மார்க்ஸுக்குரிய விடையை தான் எழுத இயலும். சரியா? ஏன்னு நான் சொல்றேன். சரியா? இந்த 50 பேஜ்ல வந்து முக்கியமான நோட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன், ஒரு சுருக்கி நம்ம ஷோர்ட்ஸ் நோட் எடுத்தோம்னா ஒரு 7 இல்லாட்டி ஒரு 8 பேஜ்ல தான் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். பாயிண்ட்ஸ்னா எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து இப்ப வரைவிலக்கணம், அடுத்து வந்து இயல்பு, தொழில், அந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு 7 8 பக்கம் நம்ம சுருக்கி நம்மளோட கையால் எழுதினோம்னா ஒரு 7 8 பக்கம் தான் வரும். சரியா? அந்த 7 8 பக்கத்துக்குள்ள தான் வந்து என்ன செய்யணும், இந்த 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். ஒரு ஆள் தியரிய குந்தி எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு போக்குள்ள அவருக்கு வந்து என்ன செய்யல, எழுத இயலாது. அடுத்து வந்து அவர் பேப்பர் பாத்திக்க மாட்டார். பேப்பர்ல எப்படி கேள்வி வரும், எப்படி விடை எழுதணும், அந்த விஷயம் வந்து தெரியாது. நான் மேக்சிமம் சொல்றேன், இந்த வருஷம் எந்த பாடமா இருந்தாலும் பரவாயில்லை, ஏ லெவலுக்கு கூட பாஸ்ட் பேப்பர் தான் தந்தேன். சரியா? ஏன்டா பாஸ்ட் பேப்பர்னா என்ன, பழைய பேப்பர் நமக்கு முன்னுக்குள்ளால் எழுதினேன். சரி, அப்படின்னா நமக்கும் அதே தான் வரும். சரியா? ஆகவே நான் மேக்சிமம் சொல்றேன், எல்லாரும் வந்து என்ன செய்யுங்கன்னா பாஸ்ட் பேப்பர் செய்யுங்க. தியரி படிக்கிறோமோ இல்லையோ, சரியா, தியரி அதுக்காக தியரி படிக்க கூடாதுன்னு சொல்லலாம், அந்த பேப்பர் விஷயத்துக்குள்ள வரேன். சரியா? ஒரு ஆள் வந்து என்ன செய்யறார், பாஸ்ட் பேப்பர் செய்ய வெளிக்கிறார். சரியா? பாஸ்ட் பேப்பர் செய்ய வெளிக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு நான் சொல்றேனே ஒரு 10 MCQ செய்யற, 10 MCQல வந்து என்ன செஞ்சிடும், 10 இல்லாட்டி ஒரு 5 பாடத்துல உள்ள எம்சிக்யூ வரும். சரியா? 5 பாடத்துல உள்ள எம்சிக்யூ. சரியா? 5 சப்ஜெக்ட்ல உள்ள எம்சிக்யூ இருக்கு. அப்ப இவரு இந்த 10 MCQ செய்யணும்னா இந்த 5 சப்ஜெக்டையும் படிக்கத்தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறாரு, பாஸ்ட் பேப்பர் செய்யறாரு வந்து தேடுறாரு, எப்படி கேள்வியை பார்த்துட்டு விடையை தேடுறாரு. அப்படின்னா அவருக்கு அடுத்து வந்து எப்படி கேள்வி வருங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஆகவே நான் மேக்சிமம் சொல்றேன், என்ன பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஹிஸ்டரி ஆகிக்கட்டும், இஸ்லாம் ஆகிக்கட்டும், இல்லாட்டி ஏலெவல்ல என்ன பாடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஓலெவலா இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமா நம்மட சயின்ஸுக்கு வந்து என்ன செய்யணும்னா பாஸ்ட் பேப்பர் பார்த்துட்டு படிச்சு செய்யுங்க. செஞ்சு ஒரு 10 வருஷம் பாஸ்ட் பேப்பர் செஞ்சு நான் சொல்றேன், விளங்கி செஞ்சியா அவனுக்கு 90க்கு மேல மார்க்ஸ் வரும். பயப்படாம எழுதலாம். சரியா? எப்ப நீ பாஸ்ட் பேப்பர் செய்ய வெளிக்கிறியோ அப்ப வந்து என்ன செய்யும், நீயா தியரியை தேடுவா, தியரியை பிரட்டுவா, மறந்த கேள்வியை தேடுவா. இப்ப நான் இப்ப தியரி படிச்சாலும் வந்து என்ன செய்வாரு, ஜஸ்ட் 50 பக்கமும் படிச்சுட்டு அப்படி இருப்பார். சரியா? இப்ப அந்த படிச்சவர் வந்து என்ன செய்யறாருன்னா கேள்வி செய்யக்கூடல, அவருக்கு ஒரு இடத்துல மறந்திக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிருப்போம், ஆனா ஃபுல்லா பாடமெல்லாம் படிச்சுட்டேன். சரியா? ஃபுல்லா பாடமெல்லாம் படிச்சுட்டேன், அப்ப எனக்கு வந்து எல்லா ஞாபகம் இருக்கு, எக்ஸாம் வந்தா நம்ம எழுதுவோம். இதே இவர் போயிட்டு வந்து இப்ப என்ன செய்யறாருன்னா பாஸ்ட் பேப்பர் செய்யறாரு. பாஸ்ட் பேப்பர் செய்யக்கூட மனுஷன் தானே, மனுஷன் தான் மறக்கும். சரியா? எப்படிதான் படிச்சாலும் மறக்கும். சரியா? அப்ப மறந்ததுல 50 பேஜ்ல வந்து எப்படியும் 5 பக்கம் சரி வந்து என்ன செஞ்சிக்கும், மறந்திக்கும். இப்ப மறந்திக்கக்குள்ள
இப்ப வந்து இவர் கேள்வி செய்யக்குள்ள நம்ம என்னத்தையும் மறந்துட்டோமே, இது முந்தா நாள் தானே படிச்சோம், மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியரியை திருப்பி பெரட்டுவார். அப்ப தியரி திருப்பி பெரட்டக்குள்ள வந்து என்ன செய்யணும்னா, திருப்பி பேப்பரை செய்யக்குள்ள தியரி தன்னால பெரட்டப்படும். அதாவது நான் சொல்றேன் வந்து ஃபர்ஸ்ட் தியரி முக்கியம். தியரியை விட இப்ப உண்ட கட்டம் வந்து இப்ப வந்து தியரியை குந்தி பாடமாக்குற கட்டம் இல்லை. ஏன்னா மேக்சிமம் ஒரு 40 நாள் தான் உண்ட கையில இருக்குது. அப்ப உங்க கையில 40 நாள் வச்சுக்கிட்டு நீ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா தியரியும் போட்டு பாடமாக்கி படிச்சியேண்டா கஷ்டம். சரியா? நீ படிச்சிக்கணும், படிச்சிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணு. சரியா? 40 நாளைக்கும் ஒரு அவர் சரி என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணியிருந்தா உனக்கு தியரி ரிவிஷன் ஆகிடும். அதே மாதிரி உன்னோட கையில பாஸ்ட் பேப்பர் சைடு நான் மேக்சிமம் பாஸ்ட் பேப்பர் செஞ்சு விடுவேன். அதுக்கு நான் கேள்வி அனுப்புவேன், அதெல்லாம் நீங்க எல்லாம் குரூப்ல செஞ்சிடும். சரியா? அடுத்த நாள் செய்வோம், நாளைக்கு நின்று செய்வோம், அந்த கட்டாயம் சரி வராங்க. அன்றைக்கு போட்டோம் அந்தந்த கேள்வி அந்த அன்றைக்கு செஞ்சு அனுப்பிடணும். சரிதானே? இல்லாட்டி எனக்கு யாரையும் வச்சு பார்த்துட்டு நீ பேசினா மனசு நோகும் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மூஞ்சிக்கு பேசுவேன். சரிதானே? யாரா இருந்தாலும் சரி, கிளாஸ் வராட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டேன். உனக்கு செய்ய இல்லாட்டி வராது கிளாஸுக்கு. அப்ப என்ன இதுக்கு வாரா கிளாஸுக்கு? தேவையில்லை, நீ கிளாஸுக்கு வர தேவையில்லை. சரி வந்தியா எனக்குரிய டைமை வந்து ஒதுக்கும். சரியா? சயின்ஸ் பாடத்துக்கு உறவர் இருந்தா உறவர், அந்த உறவர் உன்னோட வீட்டுல என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சயின்ஸ் பாடத்துக்கு இன்றைக்கு நான் உறவர் கொடுக்கணும். சரியா? அந்த மைண்ட் செட் உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு நீ என்ன ரிசல்ட்ஸ் நினைக்கிறியோ ஏ எடுக்கணுமா ஏ எடுப்பா, பி எடுக்கணுமா பி எடுப்பா, சி எடுக்கணுமா சி எடுப்பா, உன்னோட இஷ்டம் அது. சரியா? இப்ப நீ ஃபெயில தான் ஆகிக்கிறியா, என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நான் சொல்றதை செய். இன்ஷா அல்லா ஒன்னும் சில எஃப்ல இருந்து நீ உன்னோட ஒர்க் அவுட்டை பொறுத்தது, நீ எவ்வளவு படிக்கிறியோ யாருக்கும் எல்லாம் சொல்ல வரையில். ஏன்னா சயின்ஸ் வந்து இல்லாதத ஒண்ணு படிக்கிறது இல்லை, நம்மட உலகத்துல என்ன நடக்குதோ அதை படிக்கிறது. எப்படி மரம் வளருது நம்ம அதை கண்ணால பார்த்து படிக்கிறேன். சரியா? விஞ்ஞானங்கிறது வந்து என்ன, அது நம்மட வாழ்வியலோட ஒட்டினது. இப்ப வரலாறெல்லாம் வந்து நம்ம சும்மா பாடமாக்கோம், அதெல்லாம் பழச நடந்ததை சும்மா கற்பனையில பாடமாக்கும். ஆனா இதெல்லாம் சயின்ஸுங்கிறது வந்து என்ன, வாழ்வியல். நம்மட அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் சயின்ஸ். அப்ப அதை கஷ்டம்னு நினைக்காது. முதலாவது கஷ்டம்னு நினைக்காது. அடுத்து வந்து அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சரி என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணு. அடுத்து வந்து நான் சொல்ற மாதிரி உன்ட டெய்லி வந்து இது தார கேள்விகளையும் அல்லது அதுக்கு தார மாதிரி சொல்ற பொய்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சீங்கன்னா டெய்லி படிச்சு அப்டேட் பண்ணி அப்டேட் ஆயிக்கும். சரியா? நீ எஃப் லெவல்ல இருந்தாலும் நீ ஒர்க் அவுட் பண்ணியா சிக்கு வரலாம், பிக்கு வரலாம், ஏக்கு வரலாம், எஸ் நினைக்காது. சரியா? எஸ் நினைக்காது. ஏன்டா நீ ஏ லெவலுக்கு இப்போ ஒரு பயோமெஸ் செய்ய போறியா இல்லையா, உனக்கு வந்து எஸ் காணாது. சரியா? ஏன் உனக்கு எஸ், உனக்கு ஒன்னு நம்பிக்கை இல்லையா, நான் எஸ் தான் எடுப்பேன். சரியா? அது வேணாம். ஆக குறைஞ்சது இன்ஷால்லா சி சரி எடுக்கலாம். இல்லாட்டி இந்த 40 நாள் நீ படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே நான் சொல்லிட்டேன், சிக்கு மேல தான் உங்களோட ஒப்பீனியன் நிற்கணும். நான் சி எடுப்பேன், இல்லாட்டி பி எடுப்பேன், இல்லாட்டி எடுப்பேன், அது உங்களோட விருப்பம். நீங்க எவ்வளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஷால்லா ரிசல்ட்ஸ் வரும். சரியா? என்னோட சேர்ந்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணீங்கன்னா சரி. சரியா? கொஞ்சம் தடுமல் அதை சுற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து தியரி. சரியா? தியரிங்குள்ள நான் இப்ப என் கையில வந்து 10ஆம் ஆண்டு. சரியா? ஓலவலுக்கு என்ன 10ம் 11ம் சேர்ந்து வரும். சரியா? அப்ப என் கையில வந்து 10ஆம் ஆண்டு புக் ஒண்ணு இருக்குது. சரியா? இதுல நம்ம தலைப்பு இதை பார்த்தோம்னா சரியா கிட்டத்தட்ட 12 பாடம் இருக்குது. சரியா? 12 பாடத்தையும் வந்து என்ன செய்யலாதுன்னா, இப்ப இதுல 12ன்னு சொல்லக்குள்ள எனக்கு பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இல்லை. சரியா? இப்ப 4 பாடத்துக்கு பார்ப்போமே, 48. சரியா? 4 என்ன இதுலயும் 2 10ஆம் ஆண்டுல 2, 11ஆம் ஆண்டுல 2. சரியா? அப்ப நான் சும்மா எவரேஜா எடுக்கிற எல்லா புத்தகத்திலையும் 12 பாடவெளிகள் இருக்குது. சரி அப்ப 48 பாடவெளிகள் வருது, 48 பாட தலைப்புகள் வருது. சரியா? இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து விஷயம்டா என்ன அப்படி ஆழமா படிச்சு தந்தேன்னா இந்த 48 நம்மள்கிட்ட இருக்கிற 40 நாளைக்குள்ள இந்த 48 தலைப்பையும் வந்து என்ன செய்யலாது, முடிக்கலாம். ஆகவே நான் வந்து என்ன செய்யறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு. சரி எத்தனை தலைப்பிக்குன்னு தெரியாது, ஒருவேளை சின்ன தலைப்பா இருந்தா ஒரு நாளைக்கு 2 தலைப்பு. சரியா? அந்த மாதிரி படிச்சு தருவேன். சரியா? படிச்சு தருவேன்னா ஃபுல்லா இறங்க மாட்டேன். ஏன்னா நீங்க தெரியாத பிள்ளைகள் இல்லையே, இப்ப எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுக்கு லேசா சும்மா
சின்ன சின்ன பொய்ஸோல போட்டு என்ன எக்ஸாமுக்கு வரும், எப்படி படிக்கணும், எப்படி பாடமாக்கணும், அதைத்தான் சொல்லி தருவேன். அடுத்து வந்து கொஞ்சம் விளங்கப்படுத்தும். சரியா, அது என்னன்றத விளங்கப்படுத்தும். இந்த 48 நாளைக்குள்ள சரி நம்ம 40 பாடவேளைகள் தான் இருக்குதுன்னு வைப்போமே, 40 தலைப்புகள் தான். இன்ஷா அல்லாஹ் என்னால மேக்சிமம் முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோல 7 வாங்குறது தெரியாது, எனக்கும் வேலைகள் இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட ஏழுச்சு இல்லை இன்ஷா அல்லாஹ் நான் 40 நாளைக்குள்ள 40 தலைப்பு, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 11ஆம் ஆண்டு பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் முடிச்சு தருவேன். அது பிரச்சனை இல்லை. எனக்கு துவா செஞ்சுக்கோங்களும், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடவேலை ஒரு வீடியோ செஞ்சு போடுற மாதிரி இருந்தா சரி நான் செஞ்சு தருவேன். சரியா, அப்ப தியரி வந்து என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதே மாதிரி பாஸ் பேப்பர் வந்து எப்படி செய்யறேன்னு விளங்குது இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 MCQ. சரி, அதுக்கு மேல எனக்கு செய்ய செய்யறேன் இல்லாட்டி. சரியா, அதே மாதிரி பார்ட் 2ல ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு எஸ்ஏயும் சரியா செஞ்சுடுறேன். சரியா, பார்ட் 2ல எஸ்ஏ ஒன்றும் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் செஞ்சு விடுறேன். சரியா, இதுதான் நம்மளோட பிளான். ஒரு நாளைக்கு இன்ஷால்லா ஒரு பாடவேளை. சரியா, ஒரு தலைப்பு. இன்ஷால்லா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 MCQ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சு விடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செய்யணும். சரி தானே, இதான் பிளான், வேற ஒன்றும் இல்லை. சயின்ஸுக்கு இதான் பிளான். ஒரு நாளைக்கு 1 ஹவர் சரி நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்கு, சயின்ஸில் நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்காண்டி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட மனசில் நீங்க வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. சரியா, நான் சொல்கிறேன், இந்த தியரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம்டா, இதுக்கு ஒரு 30 நிமிஷம். சரியா, எத்தனை, 1 மணி தியானமும் 15 நிமிடமும். சரியா, 1.25 மணி தியானம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இன்ஷால்லா வேண்டிய ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். உனக்கு ஏ வந்தா ஏழு, பி வந்தா B7, சி வந்தா C7. சரியா, இதுதான் இந்த பிளான். இன்ஷால்லா அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். அது அடுத்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால வந்து என்ன செய்ய போறேன்டா, அடுத்து முதலாவது தலைப்பு உயிரின ரசாயன அடிப்படை. சரி, அடுத்த பாடத்துக்கு நம்ம போவோம். நான் வீடியோவில் நான் நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னா டைம் போகும், உங்களுக்கும் டைம் போகும், எனக்கும் டைம் போகும். ஆகவே வந்து என்ன செய்வேன்னா ஃபுல்லாக ஷார்ட்டாக படிக்கிறே தானே, அதனால் வந்து என்ன செய்வேன், ஃபுல்லாக வீடியோ நம்ம படிக்கிறதுக்குரிய நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை வச்சு பாருங்க. அவ்வளோதான். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.